ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒற்றுப்பிழை. இது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஆனாலும் ஒரு சில பேர் ஒரு சிலது சந்தேகங்கள் கேட்டீங்க. அதற்கான விளக்கத்தை தான் இதில் பார்க்க போகிறோம். ஒரு 5-6 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2 2025 இந்த டாபிக் கீழே 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், தந்த பெட்டி இது மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததும் அதுக்கான மீனிங் கொடுத்து தான் உங்களுக்கு அங்கே ஒற்று மிகுமா மிகாதான்னு கேட்பாங்க. அப்போ அந்த மீனிங், அந்த பொருளை வைத்து தான் அங்கே வல்லினம் மிகுமா மிகாதாங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பொருளை பார்க்கணும். பாருங்கள், சின்ன கொடி, இதுக்கு சின்னம் வரையப்பட்ட கொடி. அப்போ சின்னம் வரையப்பட்ட கொடி அப்படின்னா அதுக்கான இலக்கண குறிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. எப்படி அப்படின்னா, ஒரு கொடியில் சின்னத்தை வரைகிறோம். அப்போ சின்னத்தை வரைதல், ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது, வரைதல்ங்கிற பயன் மறைந்து வந்துள்ளது. அப்போ இது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதில் வல்லினம் மிகும். அதனால தான் இந்த பொருள் உள்ள இதுக்கு சின்ன கொடி அப்படின்னு வந்திருக்கு. இது என்ன சந்தேகம் கேட்டிருந்தீங்கன்னா, மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையா அல்லது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையான்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம ஒரு கொடியில் சின்னத்தை வரைகிறோம். அப்போ சின்னம் வரையப்பட்ட கொடின்னு தான் நம்ம சொல்லணும். சின்னத்தால் ஆன கொடி அப்படிங்கும்போது தான் அது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அப்போ சின்னத்தால் ஆன அப்படிங்கும்போது டோட்டல் கொடியுமே சின்னத்தால் ஆனது அப்படிங்கிற மாதிரி பொருளில் வந்துடும். அதனால் மூன்றாம் வேற்றுமை உருபம் பயனும் உடன் தொக்க தொகையில் வராது. இது ஒரு கொடியில் ஒரு சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. அதனால் சின்னம் வரையப்பட்ட கொடிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அப்போது இது இரண்டாம் வேற்றுமை உருபம் பயனும் உடன் தொக்க தொகை, வல்லினம் மிகும். ஓகே, அடுத்தது வல்லினம் மிகாமல் இருக்கும்போது அதனுடைய பொருள் என்ன? சிறிய கொடி. இப்போ பாருங்கள், சிறிய கொடி அப்படின்னா அது குறிப்பு பெயரெச்சம். அந்த இடத்துல சிறிய அப்படின்னு அளவை குறிக்குது. அப்படி அளவை குறிக்கும்போது, அளவையோ அல்லது பண்பையோ குறித்தால் அது குறிப்பு பெயரெச்சம். அந்த குறிப்பு பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. அப்போ இந்த இடத்துல சின்ன கொடி அப்படிங்கும்போது சிறிய கொடி அப்படின்னு வரும். ஓகே, அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாம். தோப்புக்கல், தோப்பிலிருந்து இறக்கி வரப்பட்ட கல். தோப்பில் இருந்து அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? அப்போ அதுக்கான ஃபஸ்ட்டு எடுத்ததும் பொருளுக்கான மீனிங் பார்த்து அது என்ன இலக்கண குறிப்பாக இருக்கும்னு பாருங்கள். இப்போ ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதில் வல்லினம் மிகும்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும். அப்போ தோப்புக்கள்னு வந்தால் தோப்பிலிருந்து இறக்கி வரப்பட்ட கல். அடுத்தது தோப்புகள். இதில் பாருங்கள், தென்னந்தோப்புகள் பல உண்டு. அப்போது இந்த மாதிரி இது என்னென்னா தோப்பு அப்படிங்கிறதுக்கான பன்மை பெயர் சொல் தான் தோப்புகள். அப்போ பன்மை பெயர் சொல்ல இந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஓகேவா? அடுத்தது கடைப்பிடி, கொள்கையை கடைப்பிடி. அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கட்டளை சொல் அல்லது ஏவல் வினை சொல்ல வருது. கடைப்பிடி, ஒரு கொள்கையை கடைப்பிடி அப்படின்னு சொல்லி. அடுத்தது பாருங்கள், கடைப்பிடி ஒற்று மிகாமல் வரும்போது கடை அது ஒரு பெயர் சொல். பெயர் சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அப்போ இதை வச்சு கூட நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது கடைப்பிடி, கடைங்கிறது ஒரு பெயர் சொல். அப்போ பெயர் சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அப்போ வாணிகம் தொடங்க கடைப்பிடித்தார். அப்போ கடைப்பிடி பெயர் சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. இந்த பாயிண்ட்டை நினைவு வச்சுருந்தீங்கன்னா இது உங்களுக்கு மைண்டுக்கு வந்துடும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, பொய் சொல். நீ சொன்னது பொய் சொல், பொய் சொல், பொய் சொல்வது தவறு. இப்போ பாருங்க, பொய் சொல்லுக்கு இரு பெயரட்டு பண்பு தொகை. அதாவது பொய்யான சொல், உண்மை சொல் பொய் சொல்னு இருக்கு. அப்போ சொல்லுங்கிறது பொது பெயராகவும் அந்த பொய்யோ அல்லது உண்மையோ சிறப்பு பெயராகவும் வரும். அப்போ இரு பெயரட்டு பண்பு தொகை, இரு பெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல பொய்ங்கிறது பெயர் சொல்ல வந்திருக்கு. அப்போ பெயர் சொல்ங்கிற பக்கத்தில் வல்லினம் மிகாது.
ஓகேவா? அடுத்தது பாருங்க, நடுக்கல். நடுக்கல்ங்கிறது என்ன அப்படின்னா, அடையாளமாக நடுவது, நடுக்கல் ஊன்றினோம். நடுகள் அப்படிங்கிறது நினைவு சின்னம். இப்போ இந்த இடத்துல நடுக்கல் ஊன்றினோம், ஊன்றினோம் நட்டோம் அப்படின்னு வரும்போது அது ஒரு வினைச்சொல். அப்போ இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகுது. நடுகள் அப்படிங்கிறது ஒரு நினைவு சின்னம், அது ஒரு பெயர்ச்சொல். அப்போ வல்லினம் மிகாது. அடுத்தது பாருங்க, கைமாறு, செய்த உதவி. கைமாறுங்கிறது நம்ம வீட்டில் கூட்டுவோம் இல்லையா, அது விளக்குமாறு. அடுத்தது கைமாறுங்கிறது ஒரு பெயர்ச்சொல், அதனால இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகவில்லை. இது வந்து கைமாறு, செய்த உதவி, இது வந்து வினைச்சொல், வல்லினம் மிகுந்து உள்ளது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் வந்து ஒரு சில சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க, அது அடுத்த வீடியோவில் வரும். ஓகே, நன்றி.